ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா 12 சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இறால் தொக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். அதுக்கு இஞ்சி, பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம், அப்புறம் மிளகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பக்கம் ரைஸ் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரான் வந்து ஒரு 1 kg வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு 1/2 kg சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ப்ரான் வந்து அங்கேயே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தாங்க. இருந்தாலும் இந்த ப்ரானுக்கு நடுவில் ஒரு குடல் மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதனால ப்ரான் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்கல. இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அந்த பச்சை வாசனை இருக்கும் நம்ம ரொம்ப வதக்காமல் இருந்தோன்னா. அதனால் நல்லா வதக்குனா தான் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் வாசம்லாம் போகும். மிக்ஸி ஜார் கழுவி லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கேன். பாருங்கள், இப்போது இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ வந்து மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் எப்போவுமே சிக்கன் மசாலா தூள் தான் சேர்ப்பேன். அதனால் கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் க்ளீன் பண்ணி வச்ச ப்ரானை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ப்ரானுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இறால்லேருந்தே தண்ணி நல்லா வரும். அதனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப நேரமும் இதை வந்து குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக விட்டுட்டே இருந்தோன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் சீக்கிரமாக டக்குன்னு எடுத்துடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், இப்போ லைட்டாக தண்ணியாக இருக்குது. பாருங்கள், திரும்ப நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். பாருங்கள், அதுலேருந்தே நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரானை இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நான் வந்து புதினா கொத்தமல்லி தழை போடலை, சேர்க்கலை. நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் அண்ட் டேஸ்டியான ப்ரான் தொக்கு ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.